எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரிக்கக்கூடிய காவல் நிலையம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினார். அதில் முதல்ல தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுவதாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அவர் தஞ்சாவூர் கிழக்கு மற்றும் தெற்கு. நம்முடைய செய்தியாளர் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். தினேஷ், என்ன கன்ஃபியூஷன் இதில்? இல்லை தகவல் முதல்ல தவறாக பரிமாறப்பட்டதா? என்ன மாறி இருக்கு? வணக்கம். அதாவது நேற்றைய தினம் தஞ்சையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசும்போது அந்த சர்ச்சைக்குரிய கருத்து பேசியதால் அவர் மீது 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருச்சி கிழக்கு, அதாவது தஞ்சையுடைய கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் இன்றைய தினம் காலை அங்கு சென்னையிலிருந்து விசாரணைக்காக தஞ்சை நோக்கி அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர் காவல்துறையினர். வழக்கு பதிவு செய்யப்பட்டது தஞ்சை மாவட்டத்தினுடைய நகர உடைய கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த பகுதி என்பது ஒரு குறுகிய சாலை. மேலும் அவரை அழைத்து வரக்கூடிய பகுதியில பல்வேறு பள்ளிகள் அந்த பகுதியில இருக்கு. அதன் காரணமாக விசாரணைக்கு அது உகந்த இடமாக இருக்காது. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் தஞ்சை வருவதை தெரிந்து கொண்டு தஞ்சை மாவட்டம் மற்றும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு திமுகவினர் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. அவர் வரும்போது அந்த பகுதியில் அதிகமடியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது. ஏன்னா அருகாமையில பழைய பேருந்து நிலையம் இருக்கிறது. அந்த பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசலோ வேற சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, ஏனென்றால் காலை முதலே அந்த பகுதிகளில் சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது. அதில் ஈடுபட்டவர்களும் கைது செய்துள்ளனர். மீண்டும் அது போன்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக தஞ்சையினுடைய நகர தெற்கு காவல் நிலையம், அதாவது பெரிய கோயில் கூட அருகாமையில் புதிய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வர இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அந்த பகுதி முழுவதும், அதாவது பெரிய கோவிலில் இருந்து அந்த புதிய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பகுதிகளில் அந்த பாலத்திற்கு அருகே பேரிகார்டுகள் அமைத்து அந்த பகுதி முழுவதும் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இங்க பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இந்த காவல் நிலையத்திற்கு அருகாமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த யாருமே தற்போது அனுமதிக்கப்படவில்லை. அனைவருமே அந்த கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு முன்பாகவே ஒரு பேரிகார்டுகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு முழுவதும் அவர்கள் யார் என்று விசாரித்த பின்னரே இந்த பகுதியில் முக்கியமான நபர்கள் யாராக இருந்தால் மட்டும் அனுமதிக்கிறார்கள். வேறு கட்சி சார்ந்த நபர்கள் யாருமே இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த காவல் நிலையம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பாக தஞ்சை எஸ்பி இங்க ஆய்வு செய்துவிட்டு தற்போது சென்றிருக்கிறார். இந்த பகுதி இங்க வருவதற்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல கூட ஆகலாம். இந்த பகுதியில் விசாரணை முடித்துக் கொண்டு அதற்கு அடுத்த பின்னர் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ள போகிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறார் என்பது தெரிய வரும். தினேஷ், நீங்க இப்போ இது பியூர்லி இந்த மாற்றம் அப்படிங்கிறது தஞ்சை கிழக்குல பதிஞ்சு, ஆனா இப்ப தஞ்சை தெற்குல விசாரிக்கிறதுங்கிறது ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அங்க எந்த ஒரு பிரச்சனையும் மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான காரணங்களுக்காக இந்த இடம் மாற்றப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படிதான் காவல்துறை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காவல்துறை தரப்பிலும் அது மாதிரி தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்றால் இது ஒரு வழி பாதை. இந்த மாற்றுப்பாதையில் அனைத்து வாகனமும் செல்றதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆகையால் இந்த பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு அவரை எவ்வித போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாத வண்ணம், அந்த விசாரணைக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் அழைத்து வருவதற்காக காவல்துறையினர் முழுமையான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தினேஷ், இப்ப நீங்க இன்னொரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகலாம் அங்க வரதுக்குன்னு குறிப்பிட்டீங்க. பட் 2 மணி நேரம்ங்கிறதே ரொம்ப குறைவோன்னு தோணுது. அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு விழுப்புரத்துல இருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பி இருந்தா கூட வழக்கமா விழுப்புரம் டு தஞ்சாவூர் எவ்வளவு நேரம் ஆகும்? காவல்துறையினர் என்ன எஸ்டிமேட் பண்றாங்க, எத்தனை மணிக்கு அவர் அங்க வருவாருன்னு இப்போதைக்கு அவங்க எஸ்டிமேட் பண்றாங்க? சரியாக தற்போது 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் இங்கு அழைத்து வருவதற்கான வந்து விடுவார்கள் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் வரும் வழி திருச்சி வழியாக வருகிறார்களா அல்லது வேறு அரியலூர் வழியாக வருகிறார்களா என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை. தற்போது விக்கிரவாண்டியை தாண்டி வந்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் அதனை தொடர்ந்து பெரம்பலூர் அரியலூர் வழியாக தஞ்சை வருகிறார்களா அல்லது திருச்சி தஞ்சை வருகிறார்களா என்ற ஒரு தகவல் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். எந்த வழியில வந்தா ஷார்ட்? பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் வழியாக விரைந்து வரலாம். ஓகே. சோ இப்போதைக்கு காவல்துறை எதிர்பார்ப்பது ஒரு 6ல இருந்து 7க்குள்ள அவர் காவல் நிலையத்துக்கு வந்தடைவார் அப்படின்னு அந்த ஒரு தகவலை மட்டும்தான் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள்.
ஓகே, ரைட். நன்றி தினேஷ், விரிவான தகவல்களுக்கு. இன்று மாலைக்கு மேலே 6 மணிக்கு மேலே ஆயிடும் அநேகமாக எதிர்க்கட்சி தலைவர் காவல் நிலையத்திற்கு சென்றடைவதற்கே உங்களுக்கு 6 மணிக்கு மேலே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ காவல்துறை தரப்பிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா மதிய உணவு முடித்து விழுப்புரத்துலேருந்து அவங்க புறப்பட்டாங்க. விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர் சாதாரணமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விரைந்து சென்றால ஒரு 4.5 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, காவல்துறை ரூடெல்லாம் கிளியர் பண்ணி விடுறாங்க, இன்னும் வேகமாக போகிறாங்க அப்படின்னாலும் வச்சுக்கிட்டாலுமே கூட எப்படியும் 6-7 மணி ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஒரு எஸ்டிமேட்டாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்கே அந்த நேரத்தில் எந்த ஒரு டிராஃபிக்கும் பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் இப்போ காவல்துறையினர் இடம் மாற்றி இருக்கிறாங்க, வேறு காவல் நிலையத்துக்கு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.